அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜனவரி 23ஆம் தேதி அன்று வசந்த பஞ்சமி வந்திருக்கு. அதுவும் வெள்ளிக்கிழமையில வசந்த பஞ்சமி வந்தது இன்னும் விசேஷம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஷாம்லா நவராத்திரியோட ரொம்பவும் விசேஷமான நாள் எதுன்னா, இந்த வசந்த பஞ்சமி நாள் தான். அதுவும் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகணும். சிறந்த அறிவு, நல்ல ஞானம், வளமான ஒரு செல்வம் இப்படி இந்த மாதிரி எல்லாமே உயர்வதற்கு, அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியில, இந்த வசந்த பஞ்சமி வந்திருக்கிறதுனால, யாருமே தவற விட்டுடாதீங்க. அதுவும் அன்னை சரஸ்வதி தேவியின் அருள் நமக்கு கிடைப்பதற்கும், வராகி அம்மனின் அருள் நமக்கு கிடைப்பதற்கும் இந்த எளிமையான வழிபாட்டு முறையை நாம் செய்தாலே போதும். அதுவும் இந்த ஒரு பூவை இல்லைன்னா ஒரு பொருளை நம்ம வீட்டு பூஜை அறையில பூஜை பண்ணும்போது பூஜையில் வைத்து வழிபட்டாலே போதும். நமக்கு அந்த எல்லா தேவிகளுடைய அருள் கடாட்சமும் நமக்கு பரிபூரணமா கிடைக்கப்பெறும். குடும்பத்துல நல்லபடியான முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். அதுவும் 16 வகையான செல்வங்களும் நம்மளை தேடி வரும். அதற்காக நாம் எந்த பொருளை அல்லது எந்த பூவை எப்படி நம்ம பூஜையில் வைப்பது என்பதை பற்றின ஒரு முழு தகவல்களைத்தான் நம்ம இன்னைக்கு பகிர்ந்துக்க போறோம். அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா பதிவுகளும் நோட்டிஃபிகேஷன்ல உடனுக்குடனே வரும். இப்ப வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். சரஸ்வதி தேவி என்பவர் தான் கல்விக்கு அதிபதி என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவிக்கு உரித்தான ஒரு தினமாக கருதப்படுவதுதான் இந்த வசந்த பஞ்சமி. அதனால சரஸ்வதி தேவியை இந்த நாள்ல நம்ம வழிபாடு செஞ்சோம்னா, நம் குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே குழந்தைகள் படிப்பாங்க. அவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோருக்குமே அறிவு, கல்வி, ஞானம் என்பது ரொம்பவும் முக்கியம். இது எல்லாமே இருப்பதற்கு நமக்கு புத்தி கூர்மை இது எல்லாமே கிடைப்பதற்கு சரஸ்வதி தேவியின் அருள் இருந்தா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த சரஸ்வதி தேவியின் அருள் நமக்கு கிடைப்பதற்கு இந்த வசந்த பஞ்சமி நாளை மட்டும் யாருமே தவற விட்டுடாதீங்க. இந்த முறை அதுவும் நமக்கு வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை அன்று இந்த ராகு காலம், யமகண்டம் நேரம் தவிர்த்து இந்த வழிபாட்டை பண்ணலாம். இப்ப எல்லார் வீட்டிலும் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள் இருந்தா, நீங்கள் சரஸ்வதி பூஜைக்கு நம்ம என்ன எல்லாம் செய்வோமோ, அது போலதான் சரஸ்வதி தேவியுடைய படமோ இல்லைன்னா 5 சுவாமிகள் கொண்ட படம் இருக்கும் இல்லைங்க. ஸோ அதை எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மலர்களை வச்சுக்கோங்க. மஞ்சள் நிறம் என்பது சரஸ்வதி தேவிக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அதனால பூக்கள் மஞ்சள் நிறமாகவோ இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் நிற துணியை அணிவது இல்லைன்னா இனிப்பு வகைகள் ஏதாவது மஞ்சள் நிறத்துல ஆன ஏதாவது இனிப்பு வகைகளை வைப்பது இல்லைன்னா 2 வாழைப்பழங்களையாவது நீங்க வைத்து வழிபடலாம். இந்த மாதிரி எல்லாமே மஞ்சள் நிறத்துல வைத்து நம் குழந்தைகளை நிற்க வைத்து ஏதாச்சும் சரஸ்வதி மந்திரம் தெரிந்தால் உங்களுக்கு அதை நீங்க சொல்லி ஒரு தீபம் ஏற்றி நம்ம இப்படி வழிபட்டு நைவேத்தியம் ஏதாச்சும் வச்சு வழிபட்டோம்னா நம்முடைய குடும்பத்துல லக்ஷ்மி கடாட்சம் மற்றும் சரஸ்வதியோட கடாட்சம் இது எல்லாமே கிடைக்குங்கிறது தான் ஒரு ஐதீகமா இருக்குங்க. அடுத்தது ஒரு விஷயம் ரொம்பவும் முக்கியமானது. அதாவது சரஸ்வதி தேவி வழிபாடு எப்படி முக்கியமோ அதே மாதிரிதான் இந்த நாளைக்கு இன்னொரு விசேஷமும் இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா அக்ஷய திருதியை அன்றைக்கு தங்கம் வாங்கினா எப்படி 100 மடங்கு பல மடங்கு சேருமோ அதே மாதிரிதான் வசந்த பஞ்சமி நாளிலும் நம்ம தங்கத்தை ஒரு குண்டுமணி அளவுக்காச்சும் வாங்கினோம் என்றால் நமக்கு தங்கம் ஆனது பல மடங்கு சேருகின்ற ஒரு ஐதீகம் இருக்குங்க. ஆனாலும் தங்கம் விற்கின்ற விலைக்கு நம்மனால அப்படி எதையும் போயிட்டு வாங்க முடியாது. இருந்தாலும் வீட்டில் குழந்தைகள் இருப்பாங்க. நமக்கு ஏதாச்சும் வாங்கணும்னு தோணும். ஆனா விலை அதிகமாக போகுதே என்று நம்ம கவலைப்பட முடியும். அதனால நம்ம வாங்க முடியாதே என்று நிறைய பெற்றோருக்கு கவலைகளும் இருக்கும். இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல நம்ம விசேஷமான வழிபாடு செய்யறப்ப அந்த தங்கம் வாங்குவதற்கான யோகத்தை மற்றும் நேரத்தை அந்த பூஜைகளே நமக்கு கொண்டு கொடுக்கும். அதாவது நிறைய பேருக்கிட்ட பணம் இருந்தாலுமே அவங்களால போயிட்டு தங்கம் வாங்க முடியாது. அதனால இந்த மாதிரி பூஜை நாட்களில
இந்த சின்ன சின்ன வழிபாடுகளை நம்ம செஞ்சாலே போதும். அப்படி தங்கம் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க, ரொம்ப ரொம்ப தங்கத்திற்கு ஒரு இணையான ஒரு பூ என்னன்னா ஆவாரம்பூ தான். அந்த பூக்கள் எல்லாம் காடுகளில் எங்க பார்த்தாலும் வந்து கிடைக்கும். இப்போது அது சீசனா கூட வந்துட்டு இருக்குங்க. அதோடு இந்த ஆவாரம்பூவ கூட நீங்க பறிச்சு வெள்ளிக்கிழமை அன்று சரஸ்வதி தேவிக்கு வைக்கலாம். இல்லைன்னா பஞ்சமி திதி என்பதனால வாராகி அம்மனுக்கும் இந்த ஆவாரம்பூவ வந்து வைக்கலாம். இந்த மாதிரி வசந்த பஞ்சமி அன்று மஞ்சள் நிறத்திலான இந்த பூக்களை வந்து நம்ம சுவாமிக்கு வைக்கும் போதும், நம்ம வீடுகளில் கொண்டு வந்து பூஜையில் பயன்படுத்துறப்ப கண்டிப்பாக தங்கம் அதிக அளவுல சேரும். அது மட்டும் அல்லாமல் அதற்கான வருமானங்கள் பெருக ஆரம்பிக்கும். பணம், செல்வம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பெருக ஆரம்பிக்கும். ஏனென்றால் அதுவும் வசந்த பஞ்சமி நாளானது வெள்ளிக்கிழமை அன்று வந்திருக்கிறதுனால, அதுவும் அன்று மகாலட்சுமி பூஜை தான் வந்துட்டு செய்வோம். அதனால இது மாதிரி எளிமையான ஒரு வழிபாடு பண்ணுங்க. எங்களுக்கு இந்த பூ கிடைக்கல அப்படிங்கிறவங்க கடைகள்ல வாங்கி வச்சுட்டு அன்றைய நாள்ல வழிபடலாம். அதாவது பூஜா ஸ்டோர் மற்றும் நாட்டு மருந்து கடைகள்ல வந்துட்டு இந்த ஆவாரம் பூக்கள் வந்துட்டு கிடைக்கும். நாம இந்த மாதிரி பூஜைக்கு வச்சு வழிபடுற பூ இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த ஆவாரம்பூ கொஞ்சமா வந்து நீங்க எடுத்துக்கிட்டு, இதோட ரூ. 1 நாணயம் எடுத்துக்கிட்டு, ஏதாவது தங்கம் கொஞ்சம் எடுத்து, இந்த 3 பொருளையுமே சேர்த்து சின்னதான ஒரு முடிச்சு மாதிரி கட்டி, அப்படியே வந்து எடுத்து நீங்க உங்க வீட்டு பீரோல வச்சு விடுங்க. ஏன்னா, இந்த ஆவாரம்பூக்களுக்கு ஒரு சூட்சுமே வந்து என்னன்னா, தங்கத்தை பெருக்கித் தரக்கூடிய ஒரு சூட்சுமம் இந்த ஆவாரம்பூ எந்த இடத்துல இருக்கோ அந்த வீட்ல கண்டிப்பா தங்கம் பெருகும். அதே மாதிரி நம் வீட்டு பூஜையில இந்த மாதிரி ஆவாரம்பூ கொஞ்சம் ரூ. 1 நாணயம், அப்புறமா ஒரு தங்கம் வச்சு ஒரு சின்னதான ஒரு முடிச்ச போட்டு, அத உங்களுடைய வலதுபுற கையில வச்சுட்டு நல்லா தங்கம் சேரணும், பணங்கள் சேரணும். அதற்கான வழி எங்களுக்கு வந்து ஏற்பட்டு வருமானங்கள் எல்லாம் பெருகணும். அதற்கான வழி எங்களுக்கு கிடைக்கணும் என்று நல்லா வேண்டிக்கிட்டு அதை பீரோவில் எடுத்து வச்சு பாருங்க. தங்கம், பணம், காசு பெருகுவதை நம்மளே வந்து கண்கூட பார்க்கலாம். இந்த வழிபாடு எந்த நேரத்துல பண்ணலாம்னா, அதுவும் குறிப்பா மாலை நேர வழிபாடு தான். அதிலும் குறிப்பா சுக்கிர ஹோரையில பண்ணலாம். அது எப்ப வருதுன்னா, வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 அந்த டைம் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நேரமா சொல்லப்படுது. அந்த சுக்கிரஹோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை நாம செய்யலாம். இப்ப இந்த மாதிரி எந்த ஒரு ஆவரம்பூவும் கிடைக்கல அப்படிங்கிறவங்க விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க. இது எல்லா கடைகளிலுமே வந்து கிடைக்கும். ஏன்னா ஒரு விரலி மஞ்சள் அப்படிங்கிறது தங்கத்திற்கு இணையான ஒரு பலனை வந்து கொடுக்கக்கூடிய மஞ்சள். அதுவும் வெள்ளிக்கிழமை அன்று அந்த விரலி மஞ்சளை வாங்கி நம்ம வீட்டு பூஜை அறையில வச்சு இப்படி நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்ல மகாலட்சுமி யோகமும் அந்த செல்வ கடாட்சமும் வந்து என்றென்றுமே பெருகி வரும் என்பதுதான் ஐதீகமா வந்து இருக்குங்க. அதனால அந்த வசந்த பஞ்சமி நாள் அன்று அந்த வாராகி அம்மனுக்குரிய அந்த விரலி மஞ்சள் நம்ம மகாலட்சுமிக்கு நம்ம பிடிச்சதும் கூட அந்த மஞ்சள். அதனால இந்த மாதிரி எல்லாமே மஞ்சளா வைத்து நம்ம சுவாமிக்கு வந்து நம்ம வச்சு வழிபடுறப்ப கண்டிப்பாக நாம் என்ன வரங்கள் கேட்கின்றோமோ அது எல்லாமே வந்து கிடைக்கும். கஷ்டங்கள் எல்லாம் விலகும். பணம்ங்கிறது நம்முடைய குடும்பத்துல பெருகி வருவதை நம்மளே நம்ம கண்கூட பார்க்கலாம். கண்டிப்பா இந்த ஒரு பூவை, அதாவது ஆவாரம்பூவை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப அற்புதமான தங்கத்தை பெருக்கி தரக்கூடிய சூட்சமமானது இந்த ஆவாரம்பூவுக்கு வந்து இருக்கு. அதனால இந்த எளிமையான வழிபாட்டு முறையை செய்து பாருங்க. என்னன்னைக்குமே நம்முடைய குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க. இந்த பதிவானது அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.